Orokate. Orokate. இந்த வாரம் ESL டீச்சருக்கு கொழுக்கட்டை பண்ணி எடுத்துட்டு போயிருந்தேன். கொழுக்கட்டை செய்யறதுக்கு 5 கரண்டி கோதுமை மாவு எடுத்திருந்தேன். பொதுவா கருப்பட்டி சீவு தான் போடுவேன். டீச்சருக்கு டஸ்ட் எதுவும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதை உருக்கி ஊற்றிருந்தேன். அதோட கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துட்டு 5 ஏலக்காவை தட்டி போட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அப்புறமா 4 கரண்டி தேங்காய் போட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு உருண்டை பிடிச்சி வச்சிருந்தேன். இட்லி சட்டியில் தண்ணி காஞ்சதும் நம்ம பிடிச்ச உருண்டையெல்லாம் வச்சு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்தோம்னா கொழுக்கட்டை ரெடி. இது நாகர்கோவில் ஸ்டைல் எங்கள் அம்மா பண்ணக்கூடிய கொழுக்கட்டை. தேங்காய் போட்டு பலகாரம்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிரேக்லேயே அவங்க கொஞ்சம் சாப்பிட்டாங்க. சூடாக சாப்பிடணும். பிரேக்லேயே கொஞ்சம் சாப்பிட சொல்லியிருக்கேன். அதனால அவங்க கொஞ்சம் பிரேக்லேயே சாப்பிடுவாங்க. மீதி கிளாஸ் முடிஞ்சதுக்கு சாப்பிடுவாங்க. நம்ம பக்கத்து டீச்சர் வீடியோ சாப்பிட்டு இருக்கும்போது இதோட பேர் என்னன்னு கேட்டாங்க. நான் கொழுக்கட்டைன்னு சொன்னேன். கொழுக்கட்டைன்னு சொன்னதும் அதை சொல்லி பார்த்துட்டு அவங்களுக்கு சாப்பிட முடியல. அந்த பேர் டிஃப்ரெண்டா இருந்ததுனால முதல்ல அவங்களோட Yes, I do like it. 3 I had a few. இருந்தாங்க. அவங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கொழுக்கட்டை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.